ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் இன் மேமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடாப்டேஷன்னா என்ன? ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான் அடாப்டேஷன். இதுலையே நிறைய டைப் இருக்குது. அனிமல்ஸ் வாழ்கிறதுக்காக மொத்தமாக அடாப்ட் ஆகும் ஒரு குரூப்பாக. அதை நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன்னு சொல்லுவோம். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் நம்ம மெட்டாதேரியன்ஸில் பார்க்க முடியும். மெட்டாதேரியன்ஸுங்கிறது சப்கிளாஸ் ஆஃப் மேமல்ஸ். இதில் உள்ள அனிமல்ஸுக்கு ப்ரூடு பவுச் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ரூடு பவுச்னா தமிழில் அடக்காக்கும் பை. இது கங்காருவில் காமனாக பார்க்க முடியும். மெட்டாதேரியன்ஸை நம்ம மார்சுபியன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டாதேரியன்ஸ் 5 விதத்தில் அடாப்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு க்ரசோரியல் மெட்டாதேரியன்ஸ். க்ரசோரியலுங்கிறது லிம்ஸ் அடாப்ட் ஆகிருக்கிறது. கை கால் மாதிரி அமைப்பு அடாப்ட் ஆகிருக்கிறது. இந்த மெட்டாதேரியன்ஸ் வேகமாக ஓடுறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னா கங்காரு, வால்பீஸ். இந்த அனிமல்ஸில் 4 லிம்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஹிண்ட் லிம்ஸ் பின்னங்கால்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஹிண்டு லிம்ஸ் ஹையாக ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹையாக ஜம்ப் பண்ணுறதை நம்ம லீப்பிங்குன்னு சொல்லுவோம். நல்லா வளர்ந்த கங்காரு 10 மீட்டருக்கு ஜம்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2.5 மீட்டர் இருக்கிற வேலியை எகிரி குதிக்க முடியும். கங்காருஸ்க்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும், கூடவே நல்லா குழி தோண்ட தெரியும். அது எதுக்காக குழி தோண்டும்னா தண்ணி தேடுறதுக்காக குழி தோண்டும். இது எல்லாமே கசோரியல் மெட்டாதேரியன்ஸோட அடாப்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஃபசோரியல் மெட்டாதேரியன்ஸோட அடாப்டேஷன். இந்த அனிமல்ஸ் எல்லாமே பரோயிங்காக இருக்கும், குழி தோண்டி வாழ்கிறதா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் நோட்டோரிச்சஸ் மார்சுபியல் மோல். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்கோமோலஸ் ஊம்பேட். இது குழி தோன்றதுக்காக அடாப்ட் ஆகியிருக்கு. இதோட கையில் கிளாஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கிளாஸுங்கிறது ஒரு பெரிய வளைஞ்ச நெயில். ஹெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லிம்ஸ் ரொம்ப சின்னதாகவும் நல்ல ஃபேட்டாகவும் இருக்கும், தடியாகவும் இருக்கும். தடியாக இருக்கிறத தான் நம்ம சவுட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபசோரியல் மெட்டாதேரியன்ஸோட அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு அர்போரல் மெட்டாதேரியன்ஸ். இந்த மெட்டாதேரியன்ஸ் ட்ரீஸில் வாழும். இதுக்கான எக்ஸாம்பிள் கோலா, டைடெல்பஸ், அப்போசம். டைடெல்பஸில் டெயில் பெர்ஹென்சிபிளாக இருக்கும், நல்லா ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் மேமல். இந்த மேமல்ஸால் ஏரில் பறக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பெட்டாரஸ். இதுகிட்ட பெட்டாஞ்சியம் இருக்கும். பெட்டாஞ்சியமுங்கிறது ஸ்கின்னோட மடிப்பு தான். இது 4 லம்புக்கும் ஹிண்டு லம்புக்கும் இடையில ப்ரெசண்ட் ஆகிருக்கும். முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் இடையில ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் மெட்டாதேரியன்ஸ். இதால் வாட்டரில் வாழ முடியும். இதுகிட்ட வெப்புடு ஃபீட் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வாட்டர் ஒப்போசம், சிரோநெக்டஸ். Thank you. Thanks for watching and don't forget to subscribe our channel. Have a nice day.